ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நண்பர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மாவு பாதையிலே தம்முடைய சீடர்களுக்கு தீர்க்கர்களின் மூலமாய் முன்னுரைத்த ஆண்டோடைய வார்த்தைகளை நினைவுபடுத்தி உயிர்த்தெழுதலின் அந்த பெரு வாழ்வில் பங்கெடுக்க வைக்கின்றார். அதே ஆண்டவர் இந்த லெந்து நாட்களில், குறிப்பாக இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புகின்றார். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி சொந்த நாட்டிற்கு வரும் பொழுது எப்படி அந்த அசீரியர்கள் பாபிலோனியர்கள் தங்களுடைய உடன்பிறப்புகளை விட்டு சென்றார்கள் என்று கவனிக்கிறாங்க. விட்டு செல்லப்பட்ட அந்த மக்கள் அந்த எரிக்கப்பட்ட வயல்வெளிகளை எல்லாம் சரி பண்ணி எடுக்கிறதில்ல, இந்த மாதிரி இல்லங்களையும் பிற கட்டிடங்களையும் பாலடைந்தது எல்லாம் சரி பண்ணி எடுக்கிறதிலேயே போராட்டம், வாழ்வின் போராட்டத்தினால் ஏழ்மையை சந்தித்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து வந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் சிறையிருப்பின் பொழுது அவங்க ஆண்டவரை நெருக்கத்தின் மத்தியில் துன்பத்தில் நெருங்கி சார்ந்து அவருடைய விசுவாசம் தலைத்து ஓங்கும் வகையில் அவங்க இருக்கிறதாக உணர்ந்து கொள்கிறார்கள். விடப்பட்டு சென்ற அந்த உடன்பிறப்புகள் பிற இனத்தவர்கள், பிற நம்பிக்கையாளர்கள், கோட்பாட்டினரோடு கூட கலந்ததினால் அந்த தாக்கத்தினால் அவருடைய விசுவாசத்தில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வேறுபாடுகளை அவர்கள் இஸ்ரேல் மக்கள் அதை ஒரு வெறுப்பாக, ஒரு பகைமையாக அவங்க அனுமதித்ததுனால அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய ஒருமைப்பாடு கலைந்தது. ஆண்டவர் ஏசாயா 51 அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்க்கணும், உற்று கவனிக்கணும். அதுபோல் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை உற்று பாருங்கள் என்று சொல்கிறார். அந்த கண்மலையில், அந்த ஊற்றுக்கண்ணில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்கிறதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். ஆண்டவர் தொடர்ந்து எப்படி ஊற்றை இயக்குகின்றாரோ, கண்மலையை பாதுகாக்கின்றாரோ, பராமரிக்கிறாரோ, அதைவிட அதிகமாய் படைப்பின் மகுடமாய் உடனிருந்து நம்மை இயக்குகின்றார், நம்மை பராமரிக்கின்றார் என்கிறதை சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் ஒரு கண்மலையாய் நம்மளை நிலையற்ற வாழ்வில் நிலையான, என்றும் உண்மையை காத்து உடனிருந்து நடத்துகின்ற ஒரு நிலையான வாழ்வையும் தந்து உடன் இருக்கின்றார். நிலையற்ற வாழ்வில் நிலையான வாழ்வை கொடுக்கிறவர். இல்லை என்றால் குழம்பி இருக்கும் பொழுது தொடர்ந்து தெளிவை தர நம்ம சார்ந்து கொள்ளக்கூடியவர். இல்லைன்னா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே நம்பிக்கை உருவாக்குகின்றவர் என்பதை உணர்த்துகிறார். ஆண்டவர் நம்முடன் இருந்து நடத்துகின்றவர். அவர் ஒரு கரம், நாம் அவருடைய கரத்தின் விரல்களை போன்று இருக்கின்றார். இல்லைன்றால் தலை, உடலின் உறுப்புகள் என்கிற அந்த உறவில் நம்மை வைத்திருக்கிறதுடைய நோக்கம் நம் பேரில் ஒரு குறிக்கோளை வைத்து அந்த குறிக்கோளை அவர் நிறைவாக்கும் முறை. நெறிந்த நாணலை முடிக்கவே மாட்டார், மங்கி எறிகிற திரியை அணைக்கவே மாட்டார், நியாயம் கிடைக்கும் வரைக்கும் என்று சொல்கிறார். என்னுடைய நீதி, உங்களுக்கு நீதி வேணும், நீங்கள் சண்டை போடுறீங்க, என்னுடைய விடுதலை, பகைமையின் அந்த அன்பின்மை, இவைகள் இதெல்லாம் விடுதலை வேணும்ல, சமீபம் வந்திருக்கிறது, நெருங்கி வந்திருக்கிறது. அது இப்போது இருள் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் அந்த அருணோதய மாதிரி, அந்த ஒளியை கொடுக்குற அருணோதய வெளிச்சம் மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். தொடர்ந்து சொல்வார், உங்களுடைய பெற்றோர் ஆபிரகாம் சாராளை பாருங்கள், அவர்கள் தனிமை என்று உணர்ந்தாங்க. நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன், உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை கைவிடுறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் தனிமையிலிருந்து அழைத்து வந்து அவர்களை பெருகச் செய்திருக்கிறார். வாழ்வின் பெருக்கும் நிறைவுக்கு நேராக நடத்தி இருக்கிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் நீங்கள். நான் வரலாற்றின் ஆண்டவர், வரலாற்றில் உங்களை வழி நடத்துகிறவர் என்கிறதை தெளிவுபடுத்துகிறார். நாம் யார், நாம் யாருக்கு உரியவர்கள், யாரோடு இணைந்து யார் நம்மை வழி நடத்துகிறார் என்கிற தெளிவு உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தொடர்ந்து உங்களுடைய அடித்தளங்களை கூட நீங்கள் திருப்பி பாருங்கள் என்று சொல்கிறார். நடத்தி வந்த பாதையில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வார்த்தையினால் நம்மை வடிவமைத்திருக்கிறார். ஆபிரகாம் சாராளை வடிவமைத்து தம்முடைய பர்பஸை, நோக்கத்தை நிறைவேற்றினது மாதிரி ஆண்டவர் நம்மளும் வார்த்தையினால் தொடர்ந்து நம்மை வடிவமைக்கிறார். அவருடைய தொடர்ந்த அந்த இயக்கம், ஆவியானவர் நம்மளை செயல்படுகிற அவருடைய இயக்கம் நம்மளை தொடர்கிறது. அன்று வார்த்தையாயிருந்த ஆண்டவர்
அவரே கிருபையினால் இந்த உண்மை நிறைவாக அவர் மாமிசத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவில் அவருடைய வாழ்வு, அவருடைய அந்த எதிர் சூழ்நிலைகளை சந்திக்கின்ற சிலுவை மரணத்தின் அந்த கண்ணியை அப்படியே உடைத்து தகர்த்து எறிகின்ற இந்த சிலுவையின் அனுபவம், உயிர்த்தெழுந்த அனுபவம், இவைகள் இந்த வரலாறில் எப்படி ஆண்டவர் நம்முடன் இருந்து செயல்படுகின்றார் என்கிறதை பாருங்கள். அந்த அவருடைய நீதி, அவருடைய விடுதலையின் அனுபவங்கள் அது அருணோதயமாக அங்கே தங்கி விடுறதில் அது எல்லா இடமும் சென்று விடுகிறது. இன்றைக்கும் தொடர்ந்து யுத்தங்கள், சண்டைகளினால் சோர்வுற்றிருக்கிற மத்திய தரைக்கடலோர நாட்டினருக்கும் உலகின் எல்லா பகுதியில் வாழ்கிற ஆண்டவரின் சாயலில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அனைவருக்கும் அது சொந்தம் என்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறதை இன்றைக்கு நம்ம வேதவசன இந்த அட்டவணையில் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை பயன்படுத்துகிற லெக்ஷனரியில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 3-7 வரை வருகிற வசனங்களிலே நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஆண்டவர் தொடர்ந்து வரலாற்றில் இயேசு சுவாமியின் மூலமாய் இன்றைக்கும் செயல்படுகிறார். பவுல் அந்த நெருக்கங்களின் மத்தியில் சிறையிலிருந்து தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த அழைப்பு, அந்த விசுவாசம், அந்த வரங்கள், இவைகளெல்லாம் ஒரு தீப்பொறியாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதை தூண்டி எழுப்புங்கள். அதை தொடர்ந்து தூங்க விடாதீங்க, சோம்பல் ஆக விடாதீர்கள், சோர்வடையாதீர்கள். ஆண்டவர் அதை தூண்டி எழுப்பும் வகையிலே ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். யூ ஃபேன் யுவர் ஃபேத் என்று சொல்கிறார். டில் பண்ணுறதும், கல்டிவேட் பண்ணுறதும், பண்படுத்துவதும், பராமரிக்கிறதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பொறுப்பு. தீமோத்தேயு போன்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடித்தளங்களில் ஆண்டவருடைய வார்த்தை, வரலாற்றில் ஆண்டவர் வாழ்விற்கு கொடுத்திருக்கிற பாரம்பரியங்கள், அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி பவுலை மாதிரி நெருக்கடிகளின் மத்தியில் ஆண்டவர் நம்முடைய அழைப்பை, நம்முடைய வரங்களை, நமக்குன்னு கொடுத்திருக்கிற கிருபைகளை தூண்டி எழுப்புகிற ஆதரவுகளை எல்லாம் ஆண்டோடைய நமக்கு கொடுத்திருக்கிற அடித்தளங்களாய் நான் நடந்து செல்வதற்குரிய இந்த கற்பாறையின் மேல் போட்டிருக்கிற அடித்தளங்கள், அஸ்திபாரங்களாக நம்ம பார்க்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர். அதை தொடர்ந்து விசேஷமாய் நமக்கு தெரிஞ்சிருக்கிற நம்ம யாருங்கிறதுனால, அப்படி பிள்ளைகள்ங்கிறதுனால கொடுத்திருக்கிற அடித்தளங்களில் மிக சிறப்பானது அப்படி ஆவியானவர். அதனால தான் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் சொல்லுவார் பவுலின் மூலமாக, ஆண்டவர் நமக்கு அந்த இருக்கிற பயத்தை மாற்றி அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவியல்ல, பலப்படுத்துகின்ற, அன்பை ஊட்டுகிற, தைரியம் ஊட்டுகின்ற, கலக்கத்தை மாற்றி நம்மை இன்னமும் தெளிவுக்குள் வழி நடத்துகின்ற ஆவியானவரை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவரை சார்ந்து அந்த விசுவாசத்தையும் வரங்களையும் எல்லாம் தூண்டி எழுப்பி தொடர்ந்து ஆண்டவருக்கென்று நீங்கள் செயல்படுங்கள். ஆண்டவர் தூண்டுகிறார், ஆண்டவர் செயல்படுத்த துணை புரிகிறார் என்கிறதுனால இங்கே தொடர்ந்து செல்லலாம். நம்முடைய விசுவாசத்தின் பாதையில், பணிகளில் தொடரலாம். நம்முடைய குடும்பங்களிலும், தனி வாழ்விலும், நம்முடைய சமூக ஈடுபாடுகளிலும் உடன் இருந்து அவர் நம்மை வழிநடத்துகின்றார். பாதையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருக்கட்டும், அந்த பாதை கண்மலையாகி அவர் மேல் போடப்பட்டிருக்கின்ற பாதை. இல்லைன்னா நம்ம எரிந்து பிரகாசிக்கலாம், இல்லைன்னா உயர பறக்கின்ற ஒரு பட்டம் போன்று ஆண்டோடைய மகிமையை, ஆண்டோடைய அன்பு, ஆண்டோடைய நீதி, சமாதானத்தை நம்ம கூறி அறிவிக்கலாம். நம்முடைய வாழ்வில் சான்று பகர்ந்து செல்லலாம். காரணம் என்னென்றால், இந்த பட்டத்தினுடைய அந்த கயிறு, கட்டியிருக்கின்ற கயிறு வல்லமையுள்ள ஞானம் நிறைந்த ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்திலே நாம் அமர்ந்து இருந்தோம் என்றால், ஆண்டவருக்கென்று நாம் தொடர்ந்து இன்னமும் நம்முடைய அடித்தளங்களில் நாம் ஓடி சென்று அவருக்கென்று இன்னமும் பல காரியங்களை தொடர்ந்து செய்ய முடியும் அல்லவா? நாம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, அதிசயங்களை இயற்கையிலும் தொடர்ந்து இயக்கி நிறைவு செய்கின்றவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வைத்து எங்களை வழி நடத்துகின்றீர். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் தொடர்வதற்கு நிலையாக உம்மோடு கூட இணைந்து நிலையான வாழ்வில் பங்கெடுத்து முன்னேற தக்க வகையில் எவ்வளவு அடித்தளங்களை நீர் வைத்திருக்கின்றீர்.
நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அளிக்கின்ற, உண்மையை காக்கின்ற மாறாத கண்மலையை நாங்கள் போற்றுகிறோம், சார்ந்து கொள்கிறோம். நடத்தி வந்த பாதையில் எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்ட அந்த நிமிஷங்களை நாங்கள் திருப்பி பார்க்கிறோம். நாங்கள் ஜெபிக்காத பொழுது கூட எதிர்பாராத நன்மைகளை, ஆதரவுகளை நீர் தந்திருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதரவன் கரங்களுக்காக நன்றி, அதிசய கிரியைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு கூட இந்த உள்ளங்களிலே சோர்ந்து போயிருக்கின்ற அந்த குறிப்பிட்ட காரியங்களிலே, குறிப்பிட்ட பகுதிகளில் அவற்றை நீரோடைகளாய், நீரூற்றுக்களாய், ஏதேன் தோட்டம் போல, கர்த்தரின் தோட்டம் போல மாற்றால் உம்மால் முடியும் என்கிறதை உணர்ந்து உடைய திருக்கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. கரம் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளினால் ஆண்டவர், அப்பத்தினால் மட்டுமல்ல, உடைய வாயின் வார்த்தைகளினால் அந்த நிலையான வாழ்வை எங்களுக்குள் கட்டளையிடுகின்றீர் அல்லவா. தொடர்ந்து பேசும் ஆண்டவரே, தொடர்ந்து நண்பராய் உடனிருந்து கரம் பற்றி முன்னேற்றி எங்களை வழிநடத்தி எங்களிலும் எங்கள் மூலமாகவும் ஆண்டவர் தொடர்ந்து மகிமைப்படணும். இயேசு மீட்பர் வழியாக ஜெபிக்கிறோம். என்ற ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.